இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூல முறுக்கு. ஏய் என்ன பண்ற? டேய் உனக்கு தெரியாதுல்ல, நான் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்டா. நீயா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவா என்னோட புது ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தாரு. என்னவோ பண்ணி தொலை. டேடி இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, எனக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுடா. எனக்கு வேலை இருக்கு போ. டேய் ப்ளீஸ் டா. கூடு கூட அந்த வாத்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னா வாழைப்பூ முறுக்கு. அதுக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன தெரியுமா? வாழைப்பூ. என்னடி கதையா இருக்கு? வாழைப்பூ முறுக்கு வாழைப்பூ தேவைப்படாம இப்போ மல்லிகைப்பூ தேவைப்படும். டேய் இப்படி குறுக்கு குறுக்கு பேசினா நான் எப்படி வீடியோ பண்றது? சரி ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளவுதான், வாழைப்பூ முறுக்கு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் பண்ண டிஷ்ல எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்கு நான் ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கேன். அது என்னன்னா, நீங்க பண்ற டிஷ்ல எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. என் வாழ்க்கையில் இவ்வளவு கேவலமான ஒரு யூடியூபரை பார்த்ததே இல்லை. டெலீட் பண்ணிட்டு வேற வேலையை பாரு. பாரு யாரை கால் பண்றாங்க. இந்தா. ஹலோ சொல்லுங்க செந்தில். ஏனுங்க தமிழ், நான் சொன்னது நடந்துச்சு பாத்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? புரியல. ஏனுங்க நீங்கள் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த குக்கிங் வீடியோ போட்டிங்களா, அதை எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டுகிட்ட காட்டினேன். அதில் உங்கள் நல்ல நேரம் பாருங்கள். அதை பார்த்த என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செய்கிற சாப்பாடு தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியலைங்களே. ஏனுங்க நம்பி தாங்க ஆகணும். உண்மையாக உழைச்சா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அட நமக்குள்ளே என்னங்க தேங்க்ஸு? நீங்கள் கிளம்பி வாங்க, நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அப்புறம் உங்கள் தாத்தா மாதிரி நீங்களும் சீக்கிரம் ஒரு கடையை ஓப்பன் பண்ணுங்க, அதான் என் ஆசை. கண்டிப்பா. ஹாய், குட் மார்னிங். என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? நான் எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படியா? எதுக்கு? இதோ இதுக்காக தான். இது யூடியூப் பார்த்து நானே செஞ்ச வாழைப்பூ தட்டை. வாழைப்பூல தட்டை இல்லாம செய்றாங்க? செய்யறாங்களே. இதோ இந்த வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். அவ்வளவுதான், வாழைப்பூ முறுக்கு ரெடி. ஏய், நீ பண்ற இந்த ஃபுட் எல்லாம் இங்க இருக்கிற எல்லா கடையிலயும் ஈஸியா கிடைக்கும். நீ என்ன இதுல புதுசா பண்ணிட போற? உன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? எல்லாத்தையும் போய் குப்பையில போடு. இங்க பாரு, நீ பண்ற இந்த விஷயத்தினால யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. டைம் தான் வேஸ்ட். வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இந்த பொண்ணு ஷார்ட் பீரியட்ல யூடியூப்ல செம்ம ஃபேமஸ் ஆயிட்டா. பாரு, எல்லா இடத்துலயும் டேலண்ட் இருக்கு. நம்ம தான் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். சரி சாப்பிடு. என்னாச்சு ஹேமு? ஏன் தனியா இருக்க? ஒன்றும் இல்லை மேகா. என்னாச்சு சொல்றியா இல்லையா? வேணாம் மேகா, என்னோடவே போட்டோம். நான் படுற கஷ்டம் கடவுளுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இங்க பாரு ஹேமு, நீ என்னன்னு சொன்னாதான் அதுக்கு நான் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியும். யார் எப்படியோ, நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே பார்க்குறேன். விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். என்னன்னு சொல்கிறது மேகா, வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நல்லா படித்து வேலைக்கு வந்தா இதோ இவனுக்கு மாதிரி ஆளுங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல. இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடி போகலான்லாம் தோணுது. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஒரு தப்பான உதாரணமாக ஆகிடக்கூடாது தான் நான் இங்கே இருக்கேன். ஹேமு, இதெல்லாம் நம்ம கடந்து போய் தானே ஆகணும். எவ்வளோ பொறுக்கிறது? எத்தனை நாள் பொறுத்து ரோட்டில் நடக்க விட மாட்டானுங்க, ஸ்கூலில் படிக்க விட மாட்டானுங்க. நீயே சொல்லு, இங்கே யாராச்சும் என்கிட்ட சிரிச்சு பேசுகிறாங்களா? ஏன் நான் பேசலையா? மேகா, உன்கிட்ட இருக்கிற புரிதல் மற்ற எல்லார்கிட்டையும் இருக்கணும்ல.
ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றதுலயோ அவங்கள அவமானப்படுத்துறதுலயோ இருக்கிற வழி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல பேசிதிக்க என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? என்ன இருக்குன்னு கூட தெரியாமல தூக்கி போடுவீங்க. கண்ணு என்ன பின்னாடி வச்சிருக்கீங்களா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த பக்கமாக வந்தேன், அதான் போகிறப்ப உங்களை கூட்டு போகலாம் நின்னங்க. ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நீங்களே உள்ள வேலையாக இருப்பீங்க, எதுக்கு ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இப்படி தான் வருவீங்கன்னு தெரியும், அதாங்க. சரி ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக மேடம், அது யார் அந்த தம்பி? என்னாச்சு? காலையிலேருந்து கால் கடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. யாரை பார்க்கணும் கேட்டால் அதையும் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்ச பையனா? ஆமாண்ணா, தெரிஞ்சவங்க. ஓகே மேடம். இந்தாங்க. ஏனுங்க என்ன எதுவுமே பேசாம வரீங்க? ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்னது? எங்க வீட்டில் நம்ம டிவோர்ஸ் மேட்டரை பத்தி பேச போறேங்க. ஏங்க பயப்படாதீங்க, உங்க பேர்லாம் எழுதி விட மாட்டேன். எனக்கு செட் ஆகல, அதனால பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிடுறேங்க. என்ன, எங்க அம்மா தான் ரொம்ப வருத்தப்படும். கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுப்பேன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், எப்போ போகிறீங்க? விசா இன்னும் வரல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்புறம் வீட்டில் இது சொல்லுவாங்களோ அது சொல்லுவாங்களோ நினச்சலாம் பயப்படாதீங்க. இங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் 1000 நட்டம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஆனால் அதுவே ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே நம்மள மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. மேகா, இப்போ நான் தெளிவாயிட்டேங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இவ்வளோ நாள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டோம், இன்னும் 2 மாதம் தானே. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க. மாப்பிள்ள. மாமா, வீட்டில் யாரையுமே காணோம். உன் மாமியார் மச்சானும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டாங்களா? எப்போ மாமா? என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்ககிட்ட சொல்லியா? ஏண்டா வீட்டில் இருக்கிறப்ப அவங்ககிட்ட எப்பாவது முகம் கொடுத்து சிரிச்சு பேசியிருக்கியா? இல்லை ஒரு வாய் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்டிருக்கியா? இப்போ என்னமோ அவங்க ஊருக்கு போனதுக்கு பெருசாக வருத்தப்படுற. இப்போ கூட தமிழ் எங்கன்னு என்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு ஈகோ இடிக்குது. அதான் அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்ட, அப்படி தானே? ஆனால் ஒன்று மாப்பிள்ள, உன்னோட பிடிவாத குணத்தால் பாதிக்கப்பட்டதும் அவள் தான், பலன் அடைஞ்சதும் அவள் தான். என்ன புரியலையா? எதை நீ அவளை பண்ணக்கூடாது, அவளுக்கு ஒழுங்காக வராதுன்னு சொன்னியோ அதையே அவள் டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ ஆர்டர் எடுத்து சமைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்துட்டா. இனிமேல் உன் தயவு தேவைப்படாது மாப்பிள்ள. மாப்பிள்ள, ஒரு அப்பன் ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன், தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவளை விட்டுறாத.